ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு மினி விளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு சூப்பரான மேகி தான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு மேகி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு ஒண்ணு எடுத்துருக்கிறேன். கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு காய்கறிகள நல்லா வதக்கி வச்சு கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டிருக்கேங்க. ஒரு 50% வதங்குனதுக்கப்புறம் தேவையான தண்ணிய ஊத்தி கொதிக்க விட்டுற வேண்டியதுதான். இதுக்கு தேவையான மசாலாக்கள் மேகியிலே குடுத்துருப்பாங்க. அவ்வளோ மசாலாவும் இது கூட தட்டியாச்சு. நல்லா கொதிச்ச உடனே அப்படியே எடுத்து வச்ச மேகிய நான் கொஞ்சம் கூட உடைக்கல. முழுசாவே போட்டுட்டேன். அப்படியே ஃபுல்லா முங்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்படியே ஃப்ரீயா விட்டுறணும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களாவே பிரிந்து வந்துருவாங்க. பார்த்தீங்களா? அப்படியே சுருள முடி மாரி அழகா பிரிந்து வந்துருவாங்க. நம்ம வந்து உடைச்சு போட்டோம்னா, அது துண்டு துண்டா இருக்கும் பார்த்தீங்களா? இது அப்படி இல்ல. நூடுல்ஸ் அப்படியே முழுமையா நீளமா அப்படியே அந்த சுடு தண்ணீல வந்து பிரிந்து வரும்போது பார்க்கவே அழகா இருக்கும். இந்த நேரத்தில நம்ம வந்து உடைச்சு வச்ச முட்டை, ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேங்க. நான் ஃபேமிலி பேக் தான் வாங்கியிருந்தேன் எங்க 4 பேருக்குமே. பார்த்தீங்கன்னா, அந்த 4 முட்டையும் அப்படியே ஊத்திக்கிட்டு நம்ம வந்து அத கிளறக்கூடாது. அந்த பக்கமும், இந்த பக்கமும் மெல்லமா திருப்பி விட்டு மூடி போட்டு எடுத்தோம்னா சூப்பரா ரெடி ஆயிரும். இப்படி செஞ்சு குடுத்தா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.